ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானா என்னைக்கு சமைக்க ஆசைப்பட்டேனோ அன்னையிலேருந்து நான் சமைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது பராட்டா. நானும் நிறைய வீடியோ பார்த்துட்டேன். மாவு பேசுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்குது. அது எப்படி வீசுறாங்கன்னு பார்க்கும்போதே பயமா இருக்குது. இது எப்படா இவ்வளோ பெருசாக வீசுறாங்கன்னு நினைச்சாவே பராட்டா போடுறது பாதி ஹோப் எனக்கு போயிடும். சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணாமே இருந்தால் எப்படி தெரியும்? ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன். சால்ட்டு, சுகர், மாவு, முட்டை, எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். பராட்டா போடணும்னு நினைச்சாவே நம்ம கிட்ட இருந்து அரை நாளா எடுத்துருதுப்பா. இது ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு சாலிடா இதுக்கு ½ அன் ஹவர் டைம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் மாவு நல்லா ஊறி வருது. எப்பவுமே சிக்கன் குழம்பு இல்லைன்னா மட்டன் குழம்பு வச்சுட்டு பராட்டாவை ஈஸியா வெளியே வாங்கி ஊற வச்சு நல்லா அடின்னு அடிச்சு சாப்பிட்டு படுத்துருவோம். இன்னைக்கு பராட்டாவே வீட்டுல செய்யறோம். அப்புறம் எப்படி சிக்கன் குழம்பு வைக்காம இருக்கிறது? நார்மலா வைக்கிற ஒரு சிக்கன் குழம்பு தாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுருங்க. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, பட்டகிராம், ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு, மல்லித்தலை, புதினா தலை போட்டு தேங்காய் வரைச்சு ஊத்திட்டீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு ரெடி. ஏன் இவ்வளவு கடகடன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இருக்கிற 4 மசாலா பொடி வச்சு எத்தனை குழம்பு தான் உருட்டி பிரட்டி காமிக்கிறது சொல்லுங்க. ஒரு ஆளா இருந்து எல்லாத்தையும் வீசி எடுத்து பரட்டு எடுத்து சுட்டு எடுக்கிறதுக்குள்ளேயும் பேசாம 10 ரூபாய்க்கு 10 பராட்டா வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாமா? எனக்கு சீரியஸ்லி அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. மாவு ஒன்று தானே அப்படியே டிசைனா போடுவோம் சொல்லிட்டு நூல் பராட்டா ஒன்று போட்டு பார்த்தேன். உண்மையாக ரொம்ப அல்டிமேட்டா வந்துருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வீசுறதுக்கு கஷ்டமா இருக்கு, இல்லை வீசும் போது நல்லா பிஞ்சு போகுது அப்படின்னா உங்களால் எவ்வளோ தூரம் இழுத்து பரத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பரத்திக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஊற வச்சு இந்த மாதிரி கையால் அமுக்கி விட்டீங்க அப்படின்னாவே நல்லா பராட்டா சைஸ்ல வந்துடும் உங்களுக்கு. 2 பக்கம் கோல்டன் ப்ரௌனை சுட்டு எடுத்து இந்த மாதிரி கையால் நல்லா அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா நூலா வந்துச்சு. இந்த வீக்கில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு எப்பவும் சொல்லுவேன். ஆனா இது ரொம்ப தொல்லை பிடிச்ச வேலைப்பா. இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு போறதுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு போயிடலாம்ப்பா.